தெருவாக்கும் செய்கருமம் கைகோட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்புவர்தம் கை பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி 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 சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடியுந்தனை சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடியுந்தல் சன்னதி சரணடைந்தோமே சாந்த சித்தரும் பாக்கியம் யாவையும் தந்தருள் ஜன்முக தேவி பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி 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 ஆதிமூல கணநாத கஜானனை ஆதிமூல கணநாத கஜானனை அற்புத தவள சொரூப தேவ தேவ ஜய விஜய விநாயகே தேவ தேவ ஜய விஜய விநாயக சின்மய பரசிவ தேஜ பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி 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 தேடி தேடி என்றால் ஓடுகின்றாரே தேடி தேடி என்றால் ஓடுகின்றாருளே தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் தொதி செய்ய கோடி கோடி மத யானைகள் துதி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி 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 உயர்வரே உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வரே மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறி
சுடரடி தொழுதழல் மணனே கோபிகாரமண கோவிந்த கோவிந்த. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் அடியனுடைய தந்தையார் திரு மேல்பள்ளிப்பட்டு வே கிருஷ்ணமூர்த்தி அவருடைய ஆசையினாலும் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை சொல்லி கிருஷ்ணாவதாரம் என்ற தலைப்பிலே பேசுவதற்காக மேற்கொள்கிறோம். பகவானுக்கு எத்தனையோ அவதாரங்கள், இதுவரையிலே 9 அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். அப்படி எடுத்திருந்தாலும் கூட எல்லா அவதாரங்களிலேயும் மிகவும் சிறப்பான அவதாரமாக விளங்குவது எது என்று கேட்டால் கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரம் சிறப்புடையது. இந்துக்களின் புனித நூலாக இருக்கக்கூடிய பகவத்கீதை கிருஷ்ணாவதாரத்தில்தான் உபதேசிக்கப்பட்டது. பொதுவாகவே இறைவனை குழந்தையாக வழிபாடு செய்வார்கள். ராமனை குழந்தையாக, கண்ணனை குழந்தையாக, முருகனை குழந்தையாக, ஏன் கடவுளை எல்லாம் குழந்தையாக வழிபாடு செய்கிறோம் என்றால், எதற்கும் உருகாதவர்கள் கூட குழந்தையை கண்டா கொஞ்சம் மனசு உருகும். கடந்த முனிவரும் கடப்பரோ மக்கள் மேல் காதல் என்பார். ஞானிகளுக்கு கூட குழந்தையை பார்த்தா எடுத்து கொஞ்சணும்ன்ற எண்ணம் வரும். கடவுளை விரும்பாதவர்கள் கூட குழந்தையை விரும்புவார்கள். அதனாலதான் இறைவனே குழந்தையாக வந்து எல்லாருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொள்கிறார். கிருஷ்ணாவதாரத்தை எல்லாரும் விரும்புவார்கள். ராமனுக்கு வில் ஒன்று, சொல் ஒன்று, இல் ஒன்று. ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது. நீ எப்படி வேணாலும் இரு, ஆனால் தவறு செய்தால் தண்டனை உண்டு என்று உணர்த்திய ஒரு அவதாரம் இருக்கிறது என்றால் அது கிருஷ்ணாவதாரம் தான். துவாபர யுகத்தினுடைய இறுதி காலத்திலே அதர்மம் அதிகமாகி கோரத்தாண்டவம் ஆடுகிறது. மக்கள் எல்லாம் பாவ படுகொழியிலே விழுகிறார்கள். பொறுமைக்கு உதாரணம் பூமி தேவியை சொல்லுவார்கள். ஆனா அந்த பூமி தேவியினாலேயே அந்த பூபாரம் தாங்க முடியலையா. எந்த அளவுக்கு கொடுமைகள் அதிகரித்திருக்க வேண்டும் துவாபர யுகத்தினுடைய இறுதி காலத்திலே. அப்பொழுது இந்த பூமி தேவியானவே தேவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு பார்க்கடலுக்கு செல்கிறாய். அதான் காக்கும் கடவுளாயிருக்கிற நாராயணன் பள்ளி கொண்டிருக்கிறார். அந்த பார்க்கடலுக்கு அருகிலே சென்று நாராயணனை கூவி அழைக்கிறார்கள். அருணயந்தறிஞர் போற்றும் அண்ணலே போற்றி ஞான, அருணயந்தறிஞர் போற்றும் அண்ணலே போற்றி ஞான, பொருணயம் புகழும் வேத புண்ணிய பொருளை போற்றி. தருணமங்கையர்கள் பார்வை சார்தரத்தவர்கள் காணும், தருணமங்கையர்கள் பார்வை சார்தரத்தவர்கள் காணும், கருணையன் கடலை போற்றி கார்முகி கொழுந்தை போற்றி.
மதுசூதனா மாதவா நாராயணா பூமி பாரம் தீர்க்க வேண்டும் கோவிந்தா பூமி பாரம் தாங்க முடியவில்லை என்று பூமி தேவியானவள் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பரமமூர்த்தியாயிருக்கிற நாராயணனிடத்திலே முறையிடுகிறாள். நமக்காக பகவான் இறங்கி வராரா. அவர் பரமபதத்திலே தேவிமாரோடு நித்திய சூரியர்களாக எந்த தொல்லையும் இல்லாமல் அப்படியே பாட்டு கேட்க உலகத்தில் இருக்கிறார். நாம கூட 2 மனைவியர் இருந்தா 2 மனைவியர்ல ஒருத்தி கால் பிடித்து விட ஒருத்தி தலை அமைக்கி விட பஞ்சனையில இருந்தா எவ்வளவு சுகமா இருக்குமோ அது போல சுகமா இருக்கிறார் இறைவன் ஸ்ரீதேவி பூதேவியோட. அங்கெல்லாம் நாம போக முடியாது. அதற்காக அவர் கொஞ்சம் இறங்கி வராரா. இந்த பரத்தை விட்டு வியூகத்துக்கு வரார். அதுக்குதான் பரமபதம்னு பேர். அந்த பார்க்கடலுக்கு இறங்கி வருகிறார். அங்கே கிழக்கு நோக்கிய சிரிப்புடன் கூடிய வாசுதேவனாகவும் தெற்கு நோக்கி சிங்கமுகம் கொண்ட சங்கிரட்சனாகவும் வடக்கு நோக்கிய வராகமுகம் கொண்ட பிரத்யுமனாகவும் மேற்கு நோக்கிய ருத்ரமுகம் கொண்ட அனிருத்ரனாகவும் இறைவன் தன்னை வியூகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்குதான் வியூகம்னு பேர். அவருடைய பார்க்கடலிலே கார்கடல் போல் பள்ளி கொண்டிருக்கிற நாராயணிடத்திலே போய் பூமி தேவி முறையிட்டாள். ஆதிசேடன் என்ற பாம்பின் மீது படுத்துக் கொண்டிருக்கிறார். பனகம் துயில்கின்ற திறம் புனை பனகம் துயில்கின்ற திறம் புனை பனகம் துயில்கின்ற திறம் புனை கடல் முன்பு கடைந்த பரம்பர் படரும் புயல் என்ற பரம்புகள் மறுபோனே பல துன்பமுழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் பொறி பவமின்றி கழிந்திட வந்தர் புரிவாயே பனகம் துயில்கின்ற திறம் புனை பனகம் பம்பு ஆதிசேடனை படுக்கையாக கொண்டே பகவான் பள்ளி கொண்டிருக்கிறார். பார்க்கடலில் பாம்பனையில் தொயில்கின்றவன் பார்க்கடலில் பாம்பனையில் தொயில்கின்றவன் பக்தர்களின் குரல் கேட்டு வருகின்றவன் பார்க்கடலில் பாம்பனையில் தொயில்கின்றவன் பக்தர்களின் குரல் கேட்டு எழுகின்றவன் ஓர் நொடியும் உறங்காமல் விழிக்கின்றவன் ஓர் நொடியும் உறங்காமல் விழிக்கின்றவன் இந்த உலகத்தை போல் தினம் சுழல்கின்றவன் பார்க்கடலிலே பகவான் பள்ளி கொண்டு நமக்காக ஒரு கணம் கூட தூங்காமல் அவர் விழித்து கொண்டிருக்கின்ற அந்த
எம்பெருமானுடைய திருவடியிலே போய் எல்லோரும் தேவர்கள் பூமி தேவி முதலான எல்லோரும் போய் முறையிடுகிறார்கள். அப்போ பகவான் பார்த்தார், பூமி தேவியே, தேவர்களே பயப்படாதீர்கள், நான் கோகுலத்திலே வந்து கோபாலனாக அவதாரம் செய்து பூவாரம் தீர்க்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நமக்காக இறைவன் ஒவ்வொரு முறையும் அவதாரம் செய்கிறார். அதற்கு முன்பு யுகத்திலே அரக்கர்களை எல்லாம் அவதாரம் செய்வதற்காக ஸ்ரீராமனாக வந்து பகவான் அவதாரம் செய்தார். மசரதமனையவர் வரமும் வாழ்வும் ஓர் நிசரத கலைகள நீரி செய்யாம். மசரதமனையவர் வரமும் வாழ்வும் ஓர் நிசரத கலைகள நீரி செய்யாம். கசரத துரக மகடுகள் காவலர் தசரதன் மதலையவர் குதும் தாரணி. தசரதன் மதலையாய் வருகுதும் தரணி. தசரதனுடைய திருக்குமாரனாக ராமனாக அவதாரம் செய்தார். இதற்கு முன்பு யுகத்துல பூமி தேவியே, தேவர்களே பயப்படாதீர்கள், நான் கோகுலத்திலே வந்து கோபாலனாக அவதாரம் செய்து பூபாரம் தீர்க்கிறேன் வாக்கு கொடுத்தார். உயர்ந்த ஒழுக்கத்தை உயர்வாக கொண்ட எதுகுலத்திலே வந்து பகவான் அவதாரம் செய்தார். அதனால யாதவர்களுக்கு பெருமை உண்டானது. இப்படி பகவான் வாக்கி கொடுத்து விட்டு இருக்கிறார். அது போன்ற காலத்துலதான் வடமதுராபுரி என்று ஒரு நகரம். அந்த வடமதுராபுரியிலே உக்ரசேனன் என்ற ஒரு ராஜா ஆட்சி செய்கிறார். மாசில் அம்புவி ஆழ்கின்ற மன்னவர்தனிலும் தொல்புகை வடமதுராபுரி வேந்தன் தேசமிக்கவன் திரளுடன் அறநெறி ஒழிகும் கோஜல் என்பவனுக்கு உக்ரசேனனாம் புதல்வன் உக்ரசேன ராஜா மிக சிறப்பாக ஆட்சி செய்கிறார். அவருடைய ஆட்சியிலே மக்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. ரொம்ப கொடுமையான மனத்தோடு பாவமே வடிவமாக வந்து ஒரு பிள்ளை பிறகுதான். நல்லவர்களுக்கு கொடிய பிள்ளைகள் பிறப்பதும் உண்டு, கொடியவர்களுக்கு நல்ல பிள்ளைகள் பிறப்பதும் உண்டு. இரண்யன் மிக கொடியவன். ஆனா அவருக்கு பிறந்த குழந்தை ஞானமைந்தன் பிரகலாதர். ஆனால் இங்கு இந்த உக்ரசேன ராஜா மிக மிக நல்லவர். ஆனா அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது, கொடுமையானவனாக பிறக்கிறானா. அவனுக்குதான் கம்சன் பேர். பிள்ளைகள் பிறந்தா நல்ல பிள்ளைகளா இருக்கணும். முற்புத்தி மந்திரியால் அரசிக்கு ஈனம் சொல் கேளா பிள்ளைகளால் குலத்துக்கு ஈனம் நற்புத்தி கற்பித்தால் நற்பர் கேளாறு சொல் கேளா பிள்ளைகளால் குலத்துக்கு ஈனம். எத்தனை பேருக்கு நல்ல பிள்ளைகள் வாசிச்சிருக்குது. வளருகிற பொழுது தீயவர்களோடு சேர்ந்தான். நிலத்தியல்பால் நீத்திரிந்தற்றை மந்தற்கு இனத்தியல்பதாகும் அறிவுண்ண. நல்லவர்களோடு சேரல,
அவன் தீயவர்களோடு சேர்ந்து கொடியவனாகவே வளருகிறான். எல்லோருக்கும் யமன்னா பயம் இல்லையா? யமனுக்கே இவன்னா பயமா, அவ்வளவு கொடியவனாக வளருகிறான். காலன் என்னவும் கடல் இடையறவும் இந்தெழுந்தே, காலம் என்னவும் கடல் இடையறவும் இந்தெழுந்த, ஆலம் என்னவும் அருவினை உருவதம் எனவும், சீலம் இல்லவன் சினமெல்லாம் திறந்ததோர் வடிவாய், சீலம் இல்லவன் சினமெல்லாம் திரண்டதோர் வடிவாய், ஆலகாலங்கான் அமரர்கள் அஞ்சிட வளர்ந்தான். ஆளாலகால விஷத்தை கண்டு எப்படி தேவர்கள் எல்லாம் முளைக்கி ஒருவராக அஞ்சி ஓடினார்களோ, அதுபோல இவனை கண்டு நல்லவர்கள் எல்லாரும் பயந்து 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 ஓடுகிறார்கள். ஆலகாலம் காணமரர்கள் அஞ்சிட வளர்ந்தான். எல்லோரும் சென்ற உக்ரசேன ராஜா இடத்துல மக்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள். அரசே அரசே, பிள்ளையால எங்களுக்கு எல்லாம் பெரும் தொல்லையா இருக்குது அரசே, அவனு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. உக்ரசேன ராஜா கம்சனை அழைத்தே, கம்சன், நம்ம மரபிலே வந்தவர்கள் யாரும் தீய வழியிலே போனதில்லை, ஏன் இப்படி நீ தவறு செய்கிறாய்? புத்தி சொன்னார் அப்பா. சிலருக்கு அறிவுரை சொன்ன பிடிக்காது. அறிவுரை சொன்ன அப்பாவை அடித்தான், அவர் கொண்டு போய் சிறையிலே அடைத்தான். இனிமேல் இந்த நாட்டைக்கு நானே ராஜா என்று முடிச்சூட்டி கொண்டு ஆட்சி நடத்துகிறான். கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறது. மக்கள் எல்லாரும் ரொம்பவும் பயப்படுகிறார்கள். கம்சனுடைய ஆட்சியில யாரும் பக்தி செய்ய முடியல, பஜனை செய்ய முடியல, நல்லவர்கள் எல்லாம் இம்சிக்கிறார். மக்கள் எல்லாரும் இறைவனை வணங்கி, இறைவா எங்களுக்கு எப்ப இந்த துன்பம் தீருமோ என்று எல்லாரும் இறைவனை பிரார்த்திக்கிறார். என்றுதான் இவன் பொறி கொடிமைகள் ஒழியுமோ என்று கன்று மானினம் புலியிடம் படும் அவதிகள் போல் பாற்கடல் துயில்பவன் திருவடி நினைந்து மன்னே மாதவா ராகவா என மனம் கசிந்தார். கம்சனுடைய ஆட்சியிலே பாம்பின் வாய் தேரை போல மக்கள் எல்லாரும் அவதிப்படுகிறார்கள். கொடுங்கோல் ஆட்சி நடத்துகிறான். மிகவும் கொடியவனாக இருந்தாலும் கூட இந்த கம்சனிடத்திலையும் ஒரு நல்ல குணம் இருக்கிறதா? முள்ளிலே மலர் இருப்பது போல இந்த கம்சனுக்கு ஒரு தங்கை, அவளுக்கு தேவகி, தேவகின்னு பேர். சொந்த தங்கச்சி இல்ல, சித்தப்பா மக. உக்ரசேனனுடைய தம்பி தேவகன், தேவகனுடைய மகள், அதனாலே இவளுக்கு தேவகி, தேவகி என்று பேர். அந்த தேவகி கம்சனை போன்று அல்ல, மிக மிக 1000
நல்ல குணங்களை கொண்டவளாக விளங்கி கொண்டிருக்கிறாள். பருவமங்கையாக பூத்து குலுங்குகிறாள் தேவகி. இப்போ கம்சனுக்கு ஒரு பெரிய கவலை. இன்னைக்கும் பருவகாலத்திலே பெண் குழந்தைகள் வீட்டுல இருந்தா பெத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் இந்த காலத்துல சொல்லவே தேவையில்லை, எப்ப என்ன நடக்குன்னு தெரியல. என்னைக்கு ஒரு பெண்ணு பயமில்லாமல் நாட்டிலே உலாவுகிறார்களோ அன்னைக்குதான் உண்மையான பெண் சுதந்திரம். அந்த தேவகி பருவமடைந்து பூத்து குலுங்குகிறாள். இப்ப கம்சனுக்கு ஒரு பெரிய கவலை. என் தங்கையினுடைய அழகுக்கு அவளுடைய அறிவுக்கு ஏற்றார் போல எங்க போய் நான் மாப்பிள்ளை தர்றேன். எங்கெங்கயோ பாக்குறான், அவனுக்கு எதுவும் பிடிக்கல. அப்பதான் சிலர் சொன்னார்கள், அரசே நீங்க உள்ளூர்லயே மாப்பிள்ளை வச்சுன்னு உலகமெல்லாம் தேடுறீங்களே, என்னப்பா சொல்றீங்க? நம்ம வசுதேவர் இருக்கிறாரே, அந்த வசுதேவர் தான் உங்கள் தங்கைக்கு ஏற்ற மணாளன் என்று சொல்ல அங்க வசுதேவருக்கு அழைப்பு போனது. வசுதேவர் வந்தார். வசுதேவரே, என் தங்கையை திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்பா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடா, பரவாயில்ல, 2ஆம் தாரமா கூட என் தங்கை கல்யாணம். ஆனா ஒரு நிபந்தனை, என் தங்கையை கல்யாணம் பண்ணீங்கன்னா என் தங்கை கூட மட்டும்தான் வாழணும். இது வேற. இப்ப முடியாதுன்னு சொன்னாக்கா வச்சாலும் ஒதிப்பான். அம்மா மோசமான கம்சை. ஆனா தேவகி போன்ற நல்ல குணவதியை திருமணம் செய்து கொள்வதற்கு நாம கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று வசுதேவர் இந்த திருமணத்துக்கு சம்மதித்தார். இப்போ ஒரு நல்ல நாளிலே இந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருமணம் நடக்கிறதா? நங்கை நல் தேவகைக்கோ நம்பி நல் வசுதேவர்க்கும் பொங்கிய உவகையோடு புதுமை சேர்மணமே செய்தே இங்கித முடனே செல்வம் தாழ்வகை சேனையோடோ தங்கையால் தனக்கு நல்கி தமையனும் விடையளித்தார். நங்கை நல் தேவகிக்கோ அம்பினல் வசுதேவர் பொங்கிய உவகையோடு புதுமை சேர்மணமே செய்தே கோவிகாரமண கோவிந்தா கோவிந்தா. திருமணம் மிக சிறப்பாக நடந்ததே. திருமணத்திற்கு வந்தவர் எல்லாரும் வாயார கம்சனை வாழ்த்துகிறார்களாம். பெரிய அளவிலே அவர் தன் தங்கைக்கு சீதனமெல்லாம் கொடுக்கிறார். தங்கத்துல தவலை, வெள்ளியில கொப்பரை, வசதிக்கு சொல்லவா வேணும். தங்கையின் மீதுள்ள பாசத்தினாலே அந்த புதுமண மக்களாயிருக்கின்ற இவர்களை தேரிலே அமர வைத்து நகர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார். மங்கள வழக்கு. இந்த காலத்திலே ஆலயத்தை வலம் வருவார்கள், மணப்பந்தலை வலம் வருவார்கள், நகர்வலம் வருவார்கள். அப்படி தங்கையின் மீதுள்ள பாசத்தினாலே இவனே சாரதியா இருந்து தேரை செலுத்தி கொண்டிருக்கிறார். புதுமண மக்கள் தம்மை பொலிவிகள் தேரில் ஏற்றி மதுவிரி மாலை மார்பனோ மன்னனோ கம்சன் தானும் கதுமண தேரில் ஏறி கவிமிகு வீதி தண்ணீர்
புதுமை சேர் உவகையோடு தொழியத்தே நடத்தினானே. இப்படி அவன் நகர்வளமாக வந்து கொண்டிருந்த அந்த நகரத்திலேயே இந்த கம்சனை யாருமே பேர் சொல்லி அழைக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு குரல் எழுந்தது, அடே கம்சா, கம்சா, அடே கம்சா என்று ஒரு குரல் எழுந்தது. யாரது என்று உடைவாளை உருவிக் கொண்டு கீழே குதித்தார். என் பெயரை சொல்லி அழைப்பதற்கு அவ்வளவு தைரியம் இந்த நாட்டில் யாருக்கு? கம்சா, நான் அசரீரி பேசுகிறேன், சரீரம் இல்லாதது. கம்சா, எந்த தங்கையின் மீது பாசத்தை வைத்து நீயே தேரை செலுத்தி வருகிறாயோ அந்த தங்கையினுடைய வயிற்றிலே பிறகிற 8வது குழந்தையால உனக்கு மரணம். அசரீரி வாக்கு பொய்க்காதுன்னு சொல்லுவார்களே, எப்படி இருக்கு அந்த கேட்ட கம்சனுக்கு? எந்த தங்கையின் மீது பாசத்தை ஊட்டி வளர்த்தானோ அந்த தங்கையின் மூலமாகவே நமக்கு யமனா என்று அந்த கோபத்திலே தங்கையினுடைய கூந்தலை பிடித்து கீழே இழுத்தான். தங்கை ஒழிந்து போய் என்று உடைவாளை உருவி வெட்டுவதற்காக ஓங்குகிறான். வேண்டாம், இது நல்லதல்லடா கம்சா. வசுதேவர் போய் தடுத்தாரு. மாதரை கொல்லக்கூடாது, தூதரை கொல்லக்கூடாது, பசுவதை செய்யக்கூடாது, சிசுவதை செய்யக்கூடாது. போயும் நொடிய வீரத்துக்கு அது ஒரு பெண்ணை போய் நீ கொலை செய்யணும், அதுவும் ஆசையாக வளர்த்த தங்கையை கொலை செய்யணும். தங்கையுடைய வயிற்றுல பிறகு 8வது குழந்தையால் தானே உனக்கு மரணம். ஆமா, இவளால இல்லையே. இல்லை, எங்களை வாழ விடு. நாங்க வாழ்கிற பொழுது எங்களுக்கு பிள்ளைகள் பிறக்குமே, ஆனால் ஒரு குழந்தையை விடாம கொண்டு வந்து இடத்துல ஒப்படைத்து விடுகிறோம். நீ குழந்தை என்ன வேணாலும் பண்ணிக்கிட. ஆமா, நான் ஏன் என் தங்கை கொல்லணும்? வசுதேவரே, வாக்கு மீற மாட்டீர்களே. அப்பா, நான் எது மீறினாலும் மீறுவேன், சொன்ன சொல்லும் மீறமாட்டோம்பா. சரி, எங்க வேணாலும் நீங்க போய் வாழலாம், ஆனால் பிள்ளை பிறந்த குழந்தை கொண்டு வந்து என்னிடத்துல ஒப்படைச்ச உத்தரவு. அப்படி அந்த கல்யாணம் ஒரு கலாட்டா கல்யாணமாக மாறியது. வசுதேவரும் தேவகியும் சென்று இல்லறத்திலே நல்லறமாக வாழ்ந்தார்கள். காதல் இருவரை கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம் என்பார்கள். அவங்க திருமணமான அன்றைக்கு இந்த உணர்வு மட்டும் ஒத்து போகலையா, உள்ளமும் ஒத்து போயிடுச்சு. எல்லாருக்கும் உணர்வு ஒத்து போகுது, ஆனா உள்ளம் ஒத்து போறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமா, அப்படி உள்ளத்தாலே ஒன்றுபடணும். உடலாலே ஒன்றுபடுவதற்கு பேரு திருமணம் அல்ல, உள்ளத்தாலே ஒன்றுபட்டால் தான் அது திருமணம். எத்தனை பேருக்கு எப்படி வாய்த்திருக்குதோ. அப்படி இல்லறத்தை நல்லறமாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பாலும் சுவையும் போல, மலரும் மனமும் போல, நகையும் சதையும் போல. அவருடைய விளைவாக தேவகி கர்ப்பமானாள். நிறை மாதமாக குழந்தை சுமந்திருந்து ஒரு நாள் பிரசவ வேதனைப்பட்டு ஒரு பிள்ளை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தையை வாரி அணைத்தாள். வசுதேவர் வந்தார். தேவகி, தேவகி, அந்த குழந்தை மேல அன்பு வைக்காது தேவகி. வாழ பிறந்த பிள்ளை இல்லை தேவகி, அதை மாள பிறந்த பிள்ளை கொடி என்று கேட்கிறார். சுவாமி, இந்த குழந்தையாய் அண்ணனை கொல்ல 8வது குழந்தையால் மரணம். பெண்ணே, நான் வாக்கு தவற மாட்டேன். அந்த குழந்தையை கொண்டு போய் கம்சனிடத்திலே கொடுத்தாரு. இரும்பு போன்றிருக்கின்ற கரங்களிலே அரும்பு மாறி அந்த குழந்தை வாங்குறான். அவனுக்கே உள்ள இலகுதான். வசுதேவரே, இந்த குழந்தைய என்ன கொல்ல போகுது? 8வது குழந்தையால் தானே எனக்கு மரணம். தித்மனியை வளர்த்து அந்த குழந்தை
புலிவாயில போய் வந்த ஆட்டுக்குட்டி மாதிரி வருது. அந்த குழந்தையை அருமையிலும் அருமையாக வளர்த்தாள். மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்தது, மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்தது, மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்தது, மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்தது, மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்தது. இந்த 6 குழந்தைகளையும் அருமையிலும் அருமையாக தேவகி வளர்க்கல, கம்சன் வளர்க்கிறான். அதாங்க விசேஷமே. எப்படி தங்கையின் மீது பாசத்தை ஊட்டினானோ அதே போல தங்கையின் வயிற்றிலே பிறந்த 6 குழந்தைகள் மீதும் பாசத்தை ஊட்டி அருமையிலும் அருமையாக வளர்க்கிறார். மடி மீதும் மார் மீதும் தோள் மீதும் தொடை மீதும் தலை மீதும் குழந்தைகளை வாரி போட்டு விளையாடுறார். சரவண பொய்கையிலே எப்படி 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் வீற்றிருந்தாரோ அது போல கம்சன் மேனியெல்லாம் இந்த 6 குழந்தை வீட்டிருக்குதான். தாமரை மலர்கள் 6, அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6. தாமரை மலர்கள் 6, அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6. அன்னை ஆவல் கொண்டாரே தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் 6. தாமரை மலர்கள் 6, அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6. அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6. தாமரை மலரிலே சரவண பொய்கையிலே எப்படி 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் வீற்றிருந்தாரோ அது போல இந்த 6 குழந்தைகளும் இப்ப கம்சன் மேனியெல்லாம் விளையாடுகிறது. ஒரு நாள் சர்வலோக சஞ்சாரியாக விளங்கக்கூடிய நாரத மகரிஷி வரார். கம்சன் போய் எதிர்கொண்டு அழைக்கிறான். கம்சா, புகழ் உலகமெல்லாம் பரவி இருக்குதுறான். புகழா பரவி இருக்குது, செய்யற அநியாயம் பரவி, அக்கிரமம் பரவி, வஞ்ச புகழ்ச்சியிலே இவர் சொல்றார். எப்பவுமே நல்ல வாசனையை விட கெட்ட வாசனை தான் முதல்ல பரவும். ஆமா, சார்ந்த குழந்தைகள்லாம் யாரு பாடினார்? சுவாமி, என் மருமகன்கள் எந்த அளவு பாசம் வச்சிருந்தா உன் மருமகன்கள்னு சொல்லி இருக்கணும். ஆமா கம்சா, நான் இன்னும் கேள்விப்பட்டனே, இன்னும் தங்கை வயிற்றுல பிறகு 8வது குழந்தையால உனக்கு மரணம் நாங்களே. சாமி, 8வது குழந்தையால தானே சாமி எனக்கு மரணம். அசரீர் வாக்கு பொய்க்காதுரா, அசரீரி வாக்கு பொய்க்காதான் சாமி. 8வது குழந்தையால சாமி எனக்கு மரணம்னா, இதுதான் நீ தப்பு பண்ற. முதல் பிறகுற பிள்ளையில இருந்து என்ன, கடைசியா பிறகுற 8வது குழந்தை 8வது குழந்தை இல்ல, 8வது குழந்தையில இருந்து தலைகீழா என்ன, முதல் பிறகுற குழந்தை 8வது குழந்தையா வரும். இல்ல, குழந்தைய மாத்தி வச்சேன்னா ஒரு குழந்தையும் 8வது குழந்தையா வரும். எந்த குழந்தை உன்னை கொல்லுன்னு உனக்கு தெரியுமாடான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நாரதர் வந்த வேலையை ரொம்ப நாசுக்கா முடிச்சுட்டு பொறுப்பிட்டார். கம்சன் திரும்பி பாக்குறான், ஒவ்வொன்னும் யமனா தெரிஞ்சவனுக்கு. அவனுக்கு திடீரென்று அரக்க குணம் மேலோங்குகிறது. கையிலே வாளை எடுத்துக் கொண்டு குழந்தைகளை வெட்டுவதற்காக துரத்துகிறார். அம்மா இடத்திலே போகிறார்கள். அம்மம்மா அம்மா, மாமா எங்களை வெட்டவரார், மாமா எங்களை வெட்டவரார். தேவகி போய் தடுத்தாள். அவளை ஒரு உதவி விட்டார். அவள் போய் விழுந்தாள். தாய் பார்க்க பார்க்க 6 குழந்தைகளையும் வெள்ளரி பிஞ்சு வெட்டுற மாதிரி வெட்டி வெட்டி போட்டு. இப்ப நாரதர் நல்லவரா என்றால் எல்லாம் தேவ ரகசியங்கள் நிறைய இருக்கு. அப்படி 6 குழந்தைகளையும் தாயை கண் முன்னாடியே வெட்டி போட்டான் கம்சன். பகவான் பார்த்தார். ஒரு நாள் ஆதிசேடரை பார்த்து, ஆதிசேடா நீ முன்னதாக போய் பிறடானார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், என்றால் மரடியாம், நீள் கடலுள் என்றும் புனையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமாற்கு அரவு,
ஆதிசேடன் தான் நாராயணனுக்கு எல்லாமே. படுக்கையா இருப்பதும் அவர்தான், குடையா இருப்பதும் அவர்தான், மிதியடியா இருப்பதும் அவர்தான், பூம்பட்டாக இருப்பதும் அவர்தான். ஆதிசேடாணி முன்னதாக போய் பிறடாரு சுவாமி, இங்கதானே எப்பவும் முன்னாடி போய் பிறப்பீர்கள், நான் உங்களுக்கு தம்பியாக தானே வருவேன் என்றான். ஒரு ராமனா பிறந்தாரு, அதிசேடன் இளைய பெருமானா பிறந்தார். என்ன முன்னாடி போக சொல்றீங்களே சுவாமி, காரணம் இல்லாமல் நான் சொல்லல, நீ போய் முன்னாடி பிறடா. லட்சுமணன் எவ்வளவு தொண்டு புரிந்தான் ராமனுக்கு. அவர் ராமன் நினைத்தாரா அடுத்த பிறவியிலே நாம இவனுக்கு தம்பியா பிறந்து தொண்டு செய்யணும். அதனாலதான் சொல்ற நீ போய் முன்னதான் பிற. இப்போ ஆதிசேடனுடைய அம்சம் தேவகி வயிற்றிலே தங்கியது. தேவகி அவ 7வது முறையாக கர்ப்பமானாள். அப்பதான் சுவாமி பார்த்தார், இந்த குழந்தை இங்க பிறந்த அந்த குழந்தைக்கு ஆபத்து என்று. தாய் வயிற்றிலே இருக்கிற அந்த தேவகி வயிற்றிலே இருக்கிற கருவை வசுதேவருடைய முதல் மனைவியா இருக்கிற ரோகிணி வயிற்றுக்கு மாத்திட்டார். அப்பவே டிரான்ஸ்பர் பண்ணிருக்கார், டிரான்ஸ்பிளனேஷன். இன்னைக்கும் தாய் வயிற்றிலே கருப்பை தாங்க முடியாத குழந்தைகளை குடுவையிலே வைத்து பிறக்க வைக்கிறாங்க. ஆமா, இந்த மருத்துவ துறைக்கெல்லாம் கூட முன்மாதிரியாக விளங்குவது எதுன்னு கேட்டா புராணங்களும் இதிகாசங்களும் தான். ஆமா, அதையும் கம்சன் கணக்கு எடுத்துக்கிட்டான். கண் முன்னாடி 6 குழந்தையும் கொண்டு போட்டோமே, அதனால இந்த 7வது குழந்தை அந்த பயத்திலேயே உள்ள கரு கழிஞ்சு போச்சு அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டான். அப்பொழுது பகவான் தன்னுடைய யோக மாயா சக்தியா இருக்கிற மாயாதேவி அழைத்து, மாயாசக்தி நீ சென்று ஆயர்பாடியிலே நந்தகோபனுடைய மனைவி யசோதை வயிற்றிலே போய் தங்கு. நான் தேவகி வயிற்றிலே பிறந்து இரவோடு இரவாக நான் ஆயர்பாடிக்கு வந்துடுவேன். வசுதேவர் வடமதுராபுரிக்கு அழைத்து வருவார். நீ கம்சனை அமாற்றி விட்டு போய்விடு, பிறகு நான் கம்சனை பார்த்துக் கொள்கிறேன். இந்த பூலோக மக்கள் எல்லாம் உன்னை துர்க்கையாகவும் பத்ரகாளி என்றும் விஜயா என்றும் வைஷ்ணவி என்றும் குமுதா என்றும் சண்டிகா என்றும் கிருஷ்ணா என்றும் மாயா என்றும் நாராயணி என்றும் இந்த மக்கள் எல்லாரும் உன்னை வழிபாடு செய்வார்கள் என்று சொல்ல, மாயா சக்தியானது அங்கே ஆயர்பாடியிலே நந்தகோபனுடைய மனைவி யசோதை வயிற்றிலே போய் தங்கியது. பகவானுடைய அம்சம் தேவகி வயிற்றிலே வந்து தங்கியது. தேவகி உடம்பெல்லாம் ஒளிமயமா இருக்கிறார், ஒளி வீசு. 8வது முறையாக இவள் கர்ப்பமானாள் என்ற உடனே இந்த கம்சன் மிக மிக உஷாராகி விட்டான். என்னை அழிப்பதற்கு யமன் பறக்க இருக்கிறான் என்று அந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் கைகால்களுக்கு விலங்கிட்டு கொண்டு போய் சிறையில் அடிச்சுட்டான். இந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டு வசுதேவரும் தேவகியும் பகவானை பாராயணம் செய்து கொண்டு பக்தி செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீஹரி மாதவனே கல்யாண குண ஸ்ரீஹரி மாதவனே, ஸ்ரீஹரி மாதவனே கல்யாண குண ஸ்ரீஹரி மாதவனே. நாடியே நானே நாடியே நானே நாதனை அடைந்திட தேடியே உனதருள் தாளினை பணிந்திட, தேடியே உனதருள் தாளினை பணிந்திட, ஸ்ரீஹரி மாதவனே கல்யாண குண
ஸ்ரீஹரி மாதவனே. ஜனக ஜனாதியர் போற்றிடும் பொங்கண்ணே மனதாரவும் தன்னை மனதினில் நினைந்திட கதி பெற உனையே கதி பெற உனையே கனவிலும் மறவாமல் கதி பெற உனையே கனவிலும் மறவாமல் துதி பொறிந்தேவர துணை பொறிவாயே துதி பொறிந்தேவர துணை பொறிவாயே ஸ்ரீஹரி மாதவனே கல்யாண குண ஸ்ரீஹரி மாதவனே கல்யாண குண ஸ்ரீஹரி மாதவனே. நாராயண கோவிந்த மதுசூதன மாதவ திரிவிக்ரம வாமன இரடிகேஜ பத்மநாப தாமோதர என்றைக்குதான் எங்களுடைய துன்பம் தீருமோய் கோவிந்தா. சிறைச்சாலையிலே இருந்து கொண்டு வசுதேவரும் தேவரையும் பாராயணம் செய்து கொண்டு பக்தி செய்து கொண்டிருக்கிறார். எல்லா காலகட்டத்திலேயும் கொடுமைகள் அழிய வேண்டும் என பக்தி பாராயணத்தை தவிர வேற வழி கிடையாது. உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தரோட ஒருத்தரை கருத்தி சொல்வதை விட்டு கடவுளை தியானிக்கணும். அப்படி பாராயணம் செய்தால் பக்தி செய்தால் இறைவன் தான் எல்லாருடைய உள்ளத்திலேயும் இருக்கிறார். அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி என்பார். எல்லாருடைய உள்ளத்திலேயும் இறைவன் இருக்கிறார். யாரையும் புத்தி சொல்லி திருத்த முடியாது. அவனா திருந்தனதான் உண்டு. அப்போ இறைவனை வழிபாடு செய்தால் எல்லாருடைய உள்ளத்திலேயும் உரைகிற இறைவன் அவனை நல்வழிப்படுத்துவார் என்பது அடியனுடைய தாழ்மையான ஒரு விண்ணப்பம். அப்படி வசுதேவரும் தேவையும் பக்தி செய்து கொண்டு பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ ஒளிமயமாக இருக்கின்றாள். நிறை மாத கர்ப்பமாக விளங்கி கொண்டிருக்கிறாள். பகவான் அவதாரம் செய்வதற்குண்டான தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாராம். ஆவணி மாதம் தேய்பிறையிலே அஷ்டமி திதியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே சிறைச்சாலையிலே பாதி இரவிலே எல்லாரும் ஆகாது ஆகாது என்று 2 திதிகளை ஒதுக்கினார். அஷ்டமி நவமி ரெண்டும் முறையிட்டுதான். எம்பெருமான எல்லாரும் எங்களை ஒதுக்குறாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு விழா எடுக்க வைக்கிறேன். வேண்டியதை வேண்டியவாறு ஈவான் கண்டாய். நவமியிலே வந்து ராமனாக அவதாரம் செய்தார். எல்லாரும் ஸ்ரீராம நவமி விழா கொண்டாடினார். அஷ்டமியிலே வந்து கண்ணனாக அவதாரம் செய்தார். கோகுல அஷ்டமி உலகமெல்லாம் கொண்டாடுது. அப்படி அவர் கொடுத்த அந்த வாக்கு பிரகாரம் இப்போ அந்த அஷ்டமி திதியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே தேய்பிறையிலே பாதராத்திரியிலே திடீரென்று அந்த சிறைச்சாலையே ஒளிமயமாக மாறியது. எல்லாரும் உறங்குறார். பொங்கிலாத 8ஆம் திதி பொந்திட பொங்கிலாத 8ஆம் திதி போந்திட
சிங்கனாயிரு ரோகிணி சேர்ந்தனா சங்கநேமி தரித்திரைதனோட செங்கன்மால் சிறந்தே உதயம் செய்தார் சங்கநேமி தரித்தரை தன்னுடன் சங்கு சக்கரபாணியாக இறைவன் ஆயிரம் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக அங்கே தேவகியும் வசுதேவரும் பலகாலம் செய்த புண்ணிய பயனினாலே ஆயிரம் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக இறைவன் அங்கே சதுர்புஜத்தோடு ஒளிமயமாக அவதாரம் செய்தார் சசங்க சக்கரம் சகீரிட குண்டலம் சபீதமஸ்தம் சரசீரி கோட்டணம் சவாதவஸ்தலோ சோபி கௌஸ்துப நமாமி விஷ்ணும் சரசா சதுர்புஜம் சாந்தாகாரம் ஜயஜயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசத்ருஜம் மேகவர்ணம் சுபாங்கோ லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீர்த்தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதோ ரமண கோவிந்த கோவிந்த ஆயிரம் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக சங்கு சக்கரபாணியாக குழந்தையாக பிறக்கிற பொழுதே பகவான் 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 என்று உணர்த்துகிற மாதிரி வந்து அவதாரம் செய்தார். எந்த அவதாரத்திலையும் இது போன்று அல்ல. நாராயணா கோவிந்தா மதுசூதனா மாதவா திரிவிக்ரமா வாமனா இடிகேதா பத்மநாபா தாமோதரா நாராயணா தாங்களா வந்து எங்களுக்கு குழந்தையா பிறந்திருக்கிறது எம்பெருமானி. அவர்கள் விழுந்தார்கள், வணங்கினார்கள், எழுந்தார்கள், தொழுதார்கள். நாராயணா நாராயணா குடிவனாய் இருக்கிற கம்சன் இடத்திலே இருந்து உங்களை எப்படி காப்பாற்றுவது என்றார். பிறந்த குழந்தை பேசுது. சுரேவரே தேவகி பயப்படாதீர்கள், இந்த கம்சனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சாதாரணமாக நான் வந்து குழந்தையா உங்களுக்கு பிறக்கல. சுவாயம்பு மண்மந்திரத்திலே 12,000 தேவ வருஷம் தவஞ்செய்தார்கள். அந்த வசுதேவரும் தேவகியும் நாராயணனை குழந்தையா பெற்றெடுக்கணும்னு 12,000 தேவ வருஷம். நமக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள். நீங்களே கணக்கு போட்டுருங்க. மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் என்றார்கள். போன பிறவியிலே நாம் ஏதாயிலும் தவம் செய்திருந்தாதான் இந்த பிறவியிலே நமக்கு நல்ல வீடு கிடைக்கிறது, நல்ல மனைவி அமைவது, நல்ல உத்தியோகம் அமைவது, நல்ல பிள்ளைகள் பிறப்பது, இதெல்லாம் நாம செய்த தவத்துக்கு பிரகாரம் தான். தீதும் நன்றும் பிறர் தர வரா. அப்படி இவர்கள் செய்த தவத்தின் பயனாக தான் இன்னைக்கு நாராயணனே வந்து குழந்தையாக பிறந்திருக்கிறார். குழந்தை பேசுதே, வசுதேவரே தேவகியே பெற்றெடுக்க மட்டும்தான் நீங்க தவம் பண்ணீங்க, வளர்க்கறதுக்கு தவம் பண்ணல. ஏன்னா வளர்க்க தவம் பண்ணவ யசோதை. வசுதேவரே நீங்க என்னை தொடுவீர்களையானால் சதுர்புஜங்களிலே 2 கரங்கள் மறைந்துவிடும், சாதாரண குழந்தையாக நான் மாறிவிடுவேன். என்னை கொண்டு போய் நீங்கள் ஆயர்பாடியில வைத்துவிட்டு ஆயர்பாடியில் இருக்கிற குழந்தை கொண்டு வந்து இங்க வச்சிடுங்க. அந்த குழந்தை கம்சனையா மாற்றிவிட்டு போய்விடும். அதன் பிறகு நான்
அந்த கம்சனை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்ல இந்த வசுதேவர் போய் குழந்தையை தொட்டார். சதுர்புஜத்தில் 2 கரங்கள் மறைந்து சாதாரண குழந்தையாக இருக்கிறார். அந்த குழந்தையை எடுத்து கூடையிலே கிடத்தினார். பகவான் மாயினால் எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிறைச்சாலை கதவுகள் தானாக திறந்து கொண்டது. அந்த குழந்தையாகிய பகவானை அவர் கூடையிலே தலையிலே சுமந்து கொண்டு வடமதுராபுரியிலே இருந்து ஆயர்பாடிக்கு புறப்படுகிறார். இந்த அளவிலே கிருஷ்ண அவதாரம் என்ற தலைப்பினை பூர்த்தி செய்கிறோம். கிருஷ்ண லீலை, பகவானுடைய லீலைகள் அடுத்த தலைப்பிலே பார்ப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறோம். உருவாய் அறிவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் எழுதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.